இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. எங்க அன்னக்கிளி படம் அவ்வளவு சேல் ஆயிருக்கு. பத்ரகாளிலாம் அவ்வளவு சேல் ஆயிருக்கு. அந்த ரெக்கார்டுக்கு ஒரு பைசா எங்களுக்கு வரல. காப்பி ரைட்ஸுங்கிறது வந்து வேர்ல்டு ரூல்ல தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோமே தவிர இந்தியன் ரூல் இந்தியன் ரூலில் கொண்டு வந்தாச்சு அதை. லண்டன்ல எங்களுக்கு ஆஃபீஸ் மெயின் ஆஃபீஸ் இருக்கு. உலகம் ஃபுல்லாக என்ன ஒருன்னா மைக்கேல் ஜாக்சன் அவர் மியூசிக் பண்ணி அவர் பாட்டு எழுதி அவர் நடிக்கிறார் இல்லைங்களா, அவர் கொண்டு வந்த திட்டம் தான். கொண்டு வந்து அது எல்லாருக்கும் அப்படி பரவிடுச்சு. காரணம் என்னன்னா நம்மளுடைய படைப்பு. இப்போ வந்து கதாசிரியருக்கு கதையில உரிமை உண்டு. எத்தனை லாங்குவேஜ் மாத்தினாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு. பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா தனி கிரியேஷன், தனி உங்க பாட்டு படத்துக்கு ஒட்டாம ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு நீங்க வந்து அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க. உங்க படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங்கு, அதுக்கு பாட்டு எழுதுனது அவரு ஒருத்தர், அவருக்கு 2 பேரும் தான் கிரியேட் பண்றவங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களா வர்றது பிளே சிங்கர்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு பணம் கொடுக்குறோம், அவங்க வந்து பாடுறாங்க. முதல்ல இருந்த எங்களுக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸ்ல உள்ள கான்ட்ராக்ட் இருந்தோம். எங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. எங்க அன்னக்கிளி படம் அவ்வளவு சேல் ஆயிருக்கு. பத்ரகாளிலாம் அவ்வளவு சேல் ஆயிருக்கு. அந்த ரெக்கார்டுக்கு ஒரு பைசா எங்களுக்கு வரல. அதுக்கப்புறம் தான் அண்ணா என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார். தட் இஸ் பணத்தை எவ்வளோ நாள் கம்மி பண்ணிக்கோ, எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங். ஏன்னா எங்கள் அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும், என்னோட பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும். அப்போது ஒரு தடவை கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கப்புறம் தான் கச்சேரி ஆட்களை ஃப்ரீயாக பாட சொன்னார். பாலு திட்டம் இல்லையா, அதுக்கு நான் சத்தம் போட்டேன். அவர் உனக்கு தேவையா நான் ஆய்வுன்னு கத்தினேன். அதில் வந்து கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்கள் ராயல்ட்டி கட்ட தேவையில்லை.